என்னங்க இது? சரோஜா, நீ துளசிய சுத்தி வர்றியா இல்ல ஓட்டப்பந்தயத்துல ஓடுறியா? குழந்தைங்களுக்கு செய்யற பூஜை பொறுமையா செய். இல்லன்னா கடவுள் உன்னை பார்த்து வயசாக வயசாக உன் பக்தி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்க போறாரு. கடவுள் என்னோட பக்திய நான் பிறந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்காரு. அது என்னைக்குமே மாறாது. ஆனா உங்களோட காலும் உங்களோட கண்ணும் அப்படியே பலகீனமாயிடுச்சு. வயசாகிக்கிட்டே இருக்கு சரோஜா. நீ என்னைக்குதான் அன்பா பேசுவ? பிரசாதம் குழந்தைங்களோட அம்மா தானே பூஜை பண்ணணும். என் மருமக செஞ்ச மாதிரி இல்ல. ஏன் கேக்குறேன்னா, உன்னோட ஆபீசர் மருமகளுக்கு போலீஸோட வேலை மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? அம்மாவா கடமையா செய்ய வேண்டாம்? 3 வருஷம் குழந்தைய பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கா. அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஐபிஎஸ் ஆபீசரோ இல்ல உன்னையும் என்னையும் மாதிரி அம்மாவோ, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அம்மாவோட இதயமும் குழந்தைக்காக துடிக்கதான் செய்யும். வெறும் விளக்க ஏத்தி மணி அடிச்சா மட்டும் பத்தாது. பூஜை பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. என்னோட மருமக அவளோட வழியில குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை திரட்டிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நாலா பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு. மரியாதையா நீயே சரண்டர் ஆயிரு. ஹலோ ஹலோ. எஸ் மேடம். ஆமா மேடம், 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவன் சரண்டர் ஆகல. மேடம், இப்போ நாம உள்ள நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம், யாரும் இப்போ உள்ள போக வேண்டாம். அது குழந்தைங்களோட உயிருக்கு தான் ஆபத்து. எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கிறது மேடம்? அவன் பைத்தியக்காரன், என்ன வேணாலும் செய்வான். நாங்க வரேன், அது வரைக்கும் நீங்க அலர்ட்டா இருங்க. எஸ் மேடம். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ஏடா கூடமா எதுவும் பண்ணிராத. ஆபீசர், நீ என்ன பைத்தியமா? என் பொறுமையை சோதிக்காத. இப்ப என் தலைக்குள்ள கொலவேறி ஏறிடுச்சு. ஒவ்வொரு குழந்தையா நான் கொன்னுடுவேன். உன்கிட்ட இப்ப வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வெறும் 10 நிமிஷம், புரிஞ்சுதா?